ஒரு எம் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டை ஒய்ஃபை காட்டிடலான்னு சொல்லிட்டு அப்படியே காட்டினேன். நிறைய காசு வரும், அதான் பல லட்சம் வரும் அப்படின்னு கனவு கண்டிருப்பா போல இருக்கு. $65 ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி. ஐயோ இவ்வளவுதானா? சண்டை தான் போட்டேன். நான் ஃபர்ஸ்ட் தயக்கமா தான் இருந்தேன். என்னை கிண்டல் பண்ற மாதிரி தானே பேசிட்டு இருந்தாங்க. சரி நம்மளே ஏன் வீடியோக்குள்ளே வந்துக்கலாம்னு பார்த்தா அப்புறம் வெளியில போறப்ப ஊருக்குள்ள எல்லாம் கேட்குறாங்க, ஃபாரின்ல இருந்து சம்பாரிச்சு வச்சு நிறைய காசு வச்சிருக்கீங்களா, ஏன் உங்க புருஷன் மென்டல் ஆயிட்டாரா, உனக்கு அம்மா இருக்காங்களா இல்லையா, இறந்துட்டாங்களா, கடைசியா வந்து இறந்துட்டாங்களா, கேட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருக்காரா. காலேஜில் நடந்து பசங்களோட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது படியில் இறங்குறப்ப கவனிக்காம ஸ்லிப் ஆயிட்டேன். நைட்டு 1 மணி 3 மணி வரைக்கும்லாம் தூங்காம வீடியோ எடுத்துருக்கோம். கண்ணெல்லாம் செவந்து போயிடும். உங்களுக்கு இப்ப அதிகபட்சமா என்ன வருமானம் வருது ஒரு மாசத்துல? ஏதாச்சும் விசேஷத்துக்கு போறப்பெல்லாம் ஐயோ நம்ம போய் வீட்டுல அதை செய்யணும், உனக்கு தான் உங்க வீட்டுக்காரர் செஞ்சு வச்சாரால அப்புறம் என்ன கவலைப்படுற, அழகா குடும்பத்தை பார்த்து இது ஒரு வகையில ஜாலியா இருக்கு. ஜாலியா பெயிண்ட் வேலையெல்லாம் போயிட்டு வந்தேன்னா பிள்ளைய வந்து என்னோட தோலை உரிச்சு விடுங்க. வணக்கம். வணக்கம்மா. உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திண்டுக்கல்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்துட்டு இன்னைக்கு யூடியூப் ப்ராப்ளம். ஸோ இந்த அவர் குக்கிங் டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து ஒரு மொத்த குடும்பமும் சேர்ந்து உழைச்சு இந்த அளவுக்கு சக்சஸா கொண்டு வந்திருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒரு ஸ்டிக்கர் கடை வச்சிருந்தேன். சும்மா ஒரு சில நாள் வண்டிகள் வராம சும்மா வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல நம்ம என்னதான் பண்றது, வருமானமும் கொஞ்சம் கம்மி, இதுக்கு உண்டான வேற வழி இல்லாம இங்க வந்து லாக் ஆயிட்டோம். இப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு, நம்மகிட்ட சிஸ்டம் இருக்கு அப்படின்ட்டு அந்த கொஞ்சம் மூளையை கசிக்க அன்னைக்கு ஓகே சேனல் ஒன்று ஆரம்பிச்சா என்ன, நமக்கு சமையல் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு சொல்லி தொடங்கினது தான். ஆப்வியஸ்லி சேனல் பாக்குற எல்லாருக்குமே உங்க 2 பசங்களை தெரியும். பட் உங்க பொண்ணு வந்து மேக்ஸிமம் கேமராக்கு பின்னாடியே இருந்திருக்காங்க நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியல. நீ சொல்லுப்பா ஃபர்ஸ்ட். என் பேர் வர்ஷினி. ஹாய் வர்ஷினி. என் பேர் தீபக். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நீங்க? என் பேர் தர்னிஷ். தர்னிஷ் மூத்த பையன். ஓகே. என்னாச்சு தர்னிஷ் காலுக்கு? காலேஜில் நடந்து பசங்களோட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது படியில் இறங்குறப்ப கவனிக்காம ஸ்லிப் ஆயிட்டேன், கீழே விழுந்துட்டேன். ஓகே. இப்போ ஓகே கால் உங்களுக்கு? இல்லை, இன்னும் ஒரு 10 நாள் கட்ட கழட்டிடுவேன். சரியாயிடும். சரி. நீங்க 2 பேரும் அதிகமா வீடியோஸ்ல வந்திருக்கீங்க, வர்ஷினி வந்தது இல்ல. வர்ஷினி நீங்க என்ன பண்றீங்க வர்ஷினி? நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் பண்றீங்க. ஓகே. நீங்க ஏன் கேமரா முன்னாடி வரதே இல்ல? நான் வந்து கேமரா வீடியோ எடுப்பேன், அப்புறம் எனக்கு வீடியோல வர அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் வீட்ல எல்லாரும் உங்களை வர சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. ஃபேமிலியா காட்டுறப்போ ஒரு சில வீடியோல வருவேன். ரேண்டமா ஏதாவது வீடியோஸ்ல உங்களை பார்க்கலாம். பட் ரெகுலரா நீங்க வர்றது இல்ல. வர்ஷினி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ள வர்றதுக்கு அந்த பிள்ளைக்கு ஆர்வம் அதிகமா இல்ல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த சேனல் தொடங்குனது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மட்டும்தான் உள்ள சமைக்கிற மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிருந்தேன். அதுக்கப்புறம் தர்னிஷ் வந்தான், அதுக்கப்புறம் தீபக், அப்படியே ஓடிக்கிச்சு கொஞ்ச நாளா. தீபக் வந்ததுக்கு அப்புறமா வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகி போயிட்டு இருக்க சமயத்துல மக்கள் வந்து கமெண்ட்ல ஏப்பா உனக்கு அம்மா இருக்காங்களா இல்லையா, இறந்துட்டாங்களா, கடைசியா வந்து இறந்துட்டாங்களா, கேட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்டா டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வாய்ஸ் மட்டும் வரும். அப்புறமா இவளோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி கொஞ்சம் கட்டையா இருக்கும். அவளுக்கு ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கட்டையா இருக்கனால இவளையும் ஒய்ஃப் வீடியோல காட்ட வேணாம், வாய்ஸ் மட்டும், ஏன்னா அவளுக்கு டயலாக் வேற வராது. அதனால சிங்கிள் டயலாக் மட்டும் தம்பி அப்பா அம்மான்ற மாதிரி ஏதோ ஒரு சிங்கிள் டயலாக் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் 3 பேர் மட்டும் வர்றதுனால மக்கள் இவ்வளோ கொஸ்டின் கேட்க விட்டியான். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறமா ஒரு எம் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டை ஒய்ஃபை காட்டிடலான்னு சொல்லிட்டு அப்படியே காட்டினேன். நாங்கள் இப்போ கரெக்டாக ரீச் பண்ணி போய்கிட்டு இருக்க சமயத்தில் உங்கள் பொண்ணு இருக்காங்களா, அவங்க ஏன் நடிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு சில கேள்விகளும் கேட்குறாங்க. ஆனால் பொண்ணு வர வாய்ப்பு இல்லை. நான் கேட்டு பார்த்துட்டேன், வேண்டாம்ப்பா எனக்கு, நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது ப்ளஸ் எடிட்டிங் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம், நான் அதை மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் 7 இயர்ஸ் பிஃபோர் ஆரம்பிக்கும் போது ஒரு தயக்கம் இருந்திருக்குள்ள, நம்ம இது ஆரம்பிக்க போறோம், இது எப்படி போகுது, இதுல வருமானம் வருமா, பக்கத்து வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரி கண்டென்ட் போட போறோம், ஏன்னா நீங்க வைஃபை காட்ட போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்க தான் சமைக்க போறீங்க, இது கிராமம், ஆமா ஆம்பளை சமைக்கிறாங்கிற ஒரு பேர் ஒண்ணு வரும். கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் வராது, இவங்களுக்கு சேர்த்து திட்டு விடும். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்களா? அப்ப அந்த டைம் எப்படி இருந்தது? நான் இதை தொடங்கும் போதே இதுல கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுதான் ஆரம்பிச்சேன். ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா என் ஒய்ஃப் வந்து
அப்பா சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி சப்போர்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் அந்த ஸ்டிக்கர் கடையில் வரக்கூடிய வருமானம் இருக்கு பாருங்க, அதை ஒரு வாரத்துக்கு கலெக்ஷன் பண்ணி 1000 ரூபா 1500 2000 கிடைக்கும். அதை அப்படியே வீடியோ எடுப்பேன். அந்த வகையில சப்போர்ட் பண்ணா. ஏன் அந்த காசை கொண்டு வாங்க, அந்த காசு என்ன பண்ணீங்க அப்படின்லாம் கேட்கறது இல்லை. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து நான் வீடியோ எடுப்பேன். அந்த இதுல சப்போர்ட் பண்ணாலே தவிர மற்றபடி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, என்ன இது நிறைய காசு வச்சிருக்க ஊருக்குள்ள எல்லாம் கேட்குறாங்க, ஃபாரின்ல இருந்து சம்பாரிச்சு வச்சு நிறைய காசு வச்சிருக்கீங்களா, ஏன் உங்க புருஷன் மென்டல் ஆயிட்டாரா, நிறைய அப்படி பணத்தை செலவழிக்கிறாரு, ஊராளெல்லாம் கூட்டு போய் சாப்பிட விடுறாரு, அப்படி இப்படி நிறைய பேசினாங்க. ஆனா நான் இவகிட்ட சொன்னேன், கண்டிப்பா இதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நம்ம முன்னேறுவோம், கண்டிப்பா முன்னேறுவோம். முடியும் ஒரு 6 மாசம் 1 வருஷம் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே ஒரு 6 மாசத்துல நமக்கு வருமானம் வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்டிக்கர் கடை எல்லாத்தையும் விட்டுட்டு பெர்மனண்டா வந்து ஏதாவது தொழில் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபுல்லாவே இதை பார்த்துக்கிட்டோம். இடையில நம்ம வேலைகளையும் பார்த்துக்குவோம். ஆமா, ஃபுல் ஃப்ளெஜ்டா இதுல இருக்கணும். ஆமா, என்னோட ஆரம்ப வயசுல சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்றது என்னோட லட்சியம். அந்த இதையும் கைவிடாம பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். நிறைய நான் படங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன். இப்ப சும்மா வீட்டுல இருக்கும்போது கூட வரைவேன். அந்த மாதிரி படங்கள்லாம் வரைஞ்சிருக்கேன். இப்போ நீங்க சொல்லுங்க பசங்களா, அம்மா அப்பா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்மளே ஏதோ அப்பா ஏதோ பண்றாரு, சரி பண்ணிட்டோம் அப்படின்னு எங்களெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரு, டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாரு. அவரா வீடியோ எடுப்பாரு, அவர் எடிட்டிங் பண்ணி அவரே தான் போடுவாரு. கொஞ்சம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க சரி அப்பா வீடியோ எடுக்கிறாரு, நம்மளும் கூட போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சைடுல, உங்க சொந்தக்காரவங்க சைடுல எல்லாம் என்ன மாதிரி ரெஸ்பான்சஸ் இருந்தது? ஸ்டார்டிங்ல நான் அப்பா வந்து என்ன வச்சு ஒரு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்துட்டு என்னடா நீ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னடா சாப்பிட்டு என்ன சாப்பிட்ற வீடியோவா போடுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நல்லா குண்டா இருப்பானா, அப்ப வந்துட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு, சரி இது இருந்தாலும் நம்ம அப்பாக்காக சேனலுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி அது பண்ணோம். இருந்தாலும் அண்ணனோட போட்டது அது. சரி அவனுக்கு வேற வேலையும் இருக்கும், அந்த இதை அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸுங்கிறது தம்பி சொல்லி தான் அப்புறம் போட ஆரம்பிச்சோம். உங்களோட ஐடியா? இவன் தான் சொன்னா. வந்து நம்ம சேனல் வந்து ஒரு 3 lakh சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப் பார்க்கும்போது ஷார்ட்ஸ்னு ஒரு ஃபியூச்சர் புதுசாக வந்துருந்துச்சு. அதில் போடுறப்ப டக்குன்னு சப்ஸ்கிரைபர் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அப்பாட்ட வந்து போகலாம் அப்படின்னு சொன்னேன். மொதல் என்னைய மட்டும் காமிச்சு ஒரு வீடியோ போட்டாங்க. அது வந்து இவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நான் தான் எடிட் பண்ணி போட்டேன். அது போட்டோன்னே ஒரு 20K இந்த மாதிரி வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. மொதல் 20K வீடியோ போனது எங்கள் இந்த ஷார்ட்ஸுக்கு தான். வீடியோவுக்கு வந்து அந்த அளவுக்கு போகலை. அதை வந்து அப்பாட்ட சொல்லும் போது அப்போ நம்ம இதவே ரெகுலராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஷார்ட்ஸ். சேனல் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு மனநிலை இருந்திருக்கும், இப்போ ஒரு மனநிலை இருந்திருக்கும். ரெண்டு எனக்கு சொல்லுங்க. அப்ப என்ன மைண்ட் செட் இருந்துச்சு, உங்களுக்கு இப்ப என்ன மைண்ட் செட் இருக்கு? அப்ப மைண்ட் செட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவரு அந்த வேலையை விட்டுட்டு போய் சமைக்கிறது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எல்லாமே ஊருக்குள்ளேயே அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க, காசு நிறைய வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களா, அது 10 பேர்த்த கூட்டு போய் சாப்பாடு போட்டுட்டு இருக்காருன்னு இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே இதே சண்டை தான். நீங்க அவங்க கூட சண்டை போட மாட்டீங்க? அங்கெல்லாம் போட மாட்டேன். இவர் மேலதான் கோவம் வரும். அப்போ காசு எடுத்துட்டு போய் இப்படித்தான் செலவழிச்சிட்டு இருக்காரு, அதுல இருந்து ஒரு வருமானம் இல்ல, அப்படியே இவர் இப்படி செலவழிச்சிட்டு இருக்காருன்னு தின சண்டை தான் போட்டேன். அப்புறம் நாளாக இவர் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தார். சரி இது இருக்குது, பயன் இருக்குதாட்டிருக்குது, அதனால இவர் விடாம போட்டுட்டு இருக்காருட்டு நானும் கொஞ்சம் உதவி செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைஞ்சல் வந்துச்சு, மிகப்பெரிய இடைஞ்சல். என்னன்னு கேளுங்க, மானிட்டேஷன் ஆன பின்னாடி டாலர் வர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்துல நிறைய காசு வரும், அதாவது பல லட்சம் வரும் அப்படின்னு கனவு கண்டிருப்பா போல இருக்கு. ஃபர்ஸ்ட் $0.65 வந்துருச்சு அப்படின்னு எனக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஏன்னா அனாமத்த ஒரு காசு நம்மளால சம்பாதிக்க முடியுதுன்ற ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் எனக்கு. இவளுக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவு டாலர்னா என்ன, அது எவ்வளோ ரூபா அப்படின்னா, அப்போ நான் வந்து சொன்னேன், $1 $80 கணக்கு வரும், $65 ஒரு $50 $60 அந்த மாதிரி. ஐயோ இவ்வளவுதானா? அப்ப மாசத்துக்கு $1000 $1500 கூட கிடைக்காதா? இந்த தொழிலும் பண்ண வேணாம் இனிமே. வந்து பாத்தீங்கன்னா 50%னா இப்ப சுத்தமா ஜீரோ கொண்டா மறுபடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க $50 காமிச்சா நாங்க எப்படி ஒத்துப்போம்? அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாகி போச்சு. ஏன்னா இவர்கிட்ட நான் நிரூபிச்சு காட்டணும், இதுலயும் பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும்ன்றதை நிரூபிச்சு காட்டணும்னு சொல்லி இப்ப கிட்டத்தட்ட சம்பளம் வருது. இப்பயும் அவளுக்கு அது சிறுசா தான் தெரியுது. இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தாலும் என்ன அப்படின்னு பெருசா. ஆமாமா, ஜஸ்ட் அந்த அளவுக்கு தான். சரி சரி, அடுத்த क्वेश्चन கேக்குறதுக்கு முன்னாடி அங்க ஒருத்தவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மைக் எடுத்துட்டு ஏதோ ஒன்னு சொல்ல. ஆமாமா, அதாவது பொண்ணு இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்க போறாங்கன்னு போது எக்ஸாம் இருக்குப்பா நாளைக்கு, கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லிச்சு. எப்ப படிக்க போகணுமா? எக்ஸாம் இருக்கு கொஞ்சம். சோ இப்போ நீங்க கிளம்புறீங்க?
படிக்கணும், கண்டினியூ பண்ணணும். சரி. ஓகே, உங்க பிஸியான ஸ்கெடியூல்ல எங்க நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பெயிண்டிங் ஸ்டிக்கர் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா ஆமா. அதுதான் ஆரம்ப காலகட்ட வேலையா இல்ல அதுக்கு முன்னாடி வேற இல்ல இல்ல, job நான் இல்ல? வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் சொல்லிட்டே போலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பைண்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிருந்தேன் பாருங்க. அப்புறமா நம்ம பெயிண்டிங் வேலைக்கு மறுபடியும் போய் ஹவுஸ் பெயிண்டிங் இல்ல, ஓகே, இது இருக்கு பாருங்க, வால் பெயிண்டிங், சுவர் ஓவியங்கள். சுவர் விளம்பரம், விளம்பரம். அட்வர்டைஸ்மெண்ட், ஓ ரைட். இந்த நகை கடை, சிமெண்ட் விளம்பரம் இதெல்லாம் எழுதுறோம் பாருங்க, ஆமா, துணி எழுதுறது கடைகள். full ஆமா ஆமா எழுத்து. ஆமா ஆமா. ஓகே. கிட்டத்தட்ட 100கணக்கான அடி நீளங்கள் உள்ள செவுறுகள்ல நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி டக்குன்னு மைண்ட்லயே மெஷர் பண்ணி எழுதணும். அந்த மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே மெல்ல மெல்ல கல்யாண ஏஜ் வந்துருச்சு. கல்யாணம் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நான் மறுபடியும் வெளியில வேலைக்கு போறேன். வெளியில வேலைக்கு போறேன்னா என்னோட அப்பா இல்லை, முன்னாடி இறந்துட்டாரு. இப்போ அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. அம்மாவுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அப்போ இவளுக்கும் பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு போது ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன். நான் எஸ்டிடி பூத்துலேருந்து ஃபோன் பண்ணும்போது இவன் என்ன சொல்கிறா, அழுதுட்டு பேசினான். ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டேன் அங்கிட்டு. எனக்கு இங்கே யாருமே பேச்சு துணைக்கு யாருமே இல்லை, பேசாமல் 10 ரூபா வருமானம் இருந்தாலும் இங்கே வந்து சம்பாதிங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். சொன்ன செகண்டில் நான் வேலை செஞ்ச காசை கூட வாங்காமல் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன். வந்துட்டு என்ன பண்ணலான்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிட்டு ஒரு 2 நாளில் நாங்கள் அப்படியே கடை வீதிக்கு போகும்போது ஒரு போஸ்டரை பார்த்து ஒய்ஃபு சொன்னாப்புல, அங்கே பாருங்கள் ஏதோ போஸ்டரில் ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்காங்க, அங்கே ஏஜென்ட்டுகள் தேவைன்னு போட்டிருந்தாங்க. அந்த ஏஜென்ட்டுகள் தேவைன்ற போஸ்ட்டை பார்த்து நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதில் இன்டர்வியூ வச்சாங்க, எல்லா டெஸ்ட்லாம் வச்சாங்க, எல்லாம் பாஸ் பண்ணி அதில் ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணி அதுலேயும் கிட்டத்தட்ட நம்பர் 1 ஏஜெண்ட்டாக ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்தேன். எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காசு இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ வண்டியில் போகணும் வரணும், அப்போ தான் பார்ட்டிகளை சீக்கிரம் பிடிக்க முடியுன்றதுனால ஒரு சில வண்டி வாங்கணும், அப்படி இப்படி சொந்த பந்தம் நம்மளை நம்பி வருவாங்க, அவங்களுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3-4 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. அப்போ அந்த 5 வருஷத்தில் பார்க்க கெத்தாக இருப்போம், ஆனால் கடன்காரனாக இருந்தோம். இப்போ வந்து குழந்தைகள் வந்து 2 குழந்தைங்க வந்துருச்சு. பையன் பெரியவனும் வர்ஷினியும் வந்துட்டாங்க. தீபக் வந்து வயிற்றுல மாசமாக இருக்கான், 6 மாதம். அந்த டைமில் வந்து எனக்கு பயங்கரமான டென்ஷன். இந்த சம்பளம் பத்தாது, கடனாக வர ஆகிட்டோம், மேற்கொண்டு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அந்த ஒரு நாள் பணம் கட்ட போய் டைம் நீங்கள் சாயந்தரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, டைம் பத்தல. அப்போ வந்து நான் அந்த படம் பார்த்தேன், பாண்டின்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, பொழுதுபோக்காக போய் பார்த்தேன். பார்த்துட்டு வெளியே வரும்போது வெளிநாடு போகணும்னு ஒரு முடிவோடு வந்தேன். ஆண்ட முன்னத்தில் வெளிநாடு வேலையும் கிடச்சிச்சு. போனேன், போயிட்டு ஒரு 6 மாதத்தில் பழைய கடனை பூரா அடைச்சிட்டேன். இப்போ என் ஒய்ஃப் இந்த காசை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. நம்ம சொந்த பந்தத்துக்கெலாம் மொய்சி அப்படின்னு ஒவ்வொரு ஐடியாவாக சொல்லி அப்புறமா காசுகளை அங்கங்கே ஓரளவுக்கு பேங்க்கில் அங்கங்கே சேஃப்டி பண்ணி ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதாவது ஒரு டைம் லீவுக்கு வந்துட்டு மறுபடியும் போய் மொத்தத்தில் 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்து ஒரு 14 லட்ச ரூபா பக்கம் செலவு பண்ணி இந்த வீடு கட்டணும். 16 லட்ச ரூபா வந்துச்சு இந்த போர் போட்டதெல்லாம் சேர்த்து. வீடு கட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் வெளிநாட்டுக்கு போக சொன்னாங்க. சொந்த பந்தமெல்லாம் நமக்கு தானே தெரியும், நம்மளோட கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். பிள்ளை ஊட்டியை விற்று ஒரு நாள் கூட பிரியாதவே 5 வருஷம் இருந்ததே பெரிய விஷயம். அதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் இப்போ வந்து நம்ம உனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்காங்களா சப்போர்ட்டுக்கு, இப்போ நான் வெளியில் போகிறேன்னு மறுபடியும் பழைய பெயிண்டிங் வேலைக்கு போனேன். அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் போயிட்டு வந்தேன்னா பிள்ளைங்க வந்து என்னோட தோலை உரிச்சு விடுங்க, அந்த வெயில் அப்படி பெயிண்டிங் ஆகுது, தோலை உரிச்சு விடுவாங்க. ஒரு மாதம் வேலை பார்த்துட்டு வந்தேன்னா அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிக்கர் கடை போட்டேன். யூடியூப் சேனல் தொடங்கின உடனே வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். இப்போ எடிட்டிங் கற்றுக்கிட்ட பின்னாடி தம்ப்நெயில் வைக்கணுமே, அதுக்கு ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டேன். இப்படி 1 by 1 வந்து இப்போ இந்த நிலமையில ஓடிக்கிட்டு இருக்கு. உங்க அப்பா கிட்ட ஆர்வமும் திறமையும் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய அதனாலதான் தெரியாத தொழில கூட நீங்க ஈஸியா நுழைஞ்சிட்டு அதுல ஏதாவது நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி நீங்க உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா இல்ல ஓரலா டக்குன்னு ஒரு ஐடியா வந்து அப்படியே பண்ணிடுறீங்களா? அப்பா யோசிப்பாரு, நாங்க எங்ககிட்டயும் கேட்பாரு, இந்த மாதிரி என்னடா பண்ணலாம், இது ஒரு கதை இருக்கு, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. நாங்க சொல்லுவோம், இல்ல அம்மா சொல்லுவாங்க, இல்லைன்னா முக்கால்வாசி அப்பாவே யோசிச்சிருவாரு. யோசிச்சு ஃபுல்லா எழுதுவாரு. இந்த சீனு நீ பேசுற தர்னிஷ்னா உனக்கு இந்த டைலாக் இருக்கு, அப்பா அம்மானா இந்த டைலாக் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா அதுக்கு நோட் இருக்கு, 2-3 நோட்ல தீந்துருக்கு, நிறைய இருக்கு. ஸ்கிரிப்ட் நோட் இருக்கு. சரி, அதெல்லாம் எழுதி எழுதுனாதான் நமக்கு நடிப்பும் வருது. இப்போ நம்ம அந்த இடத்துல டைலாக் பேசணும்னா மறந்துடும்ல, ஸ்பாட்ல ஸ்பான்டேனியஸா வராது. நம்ம நினைப்போம் ஷார்ட்ஸ்னா நம்ம டக்குன்னு எடுத்துடலாம், அதுவும் லேட் ஆகும். ஆமா, அதனால கொஞ்சம் எழுதி நம்ம ஃபாஸ்டா எடுத்துட்டு. நீங்க ஏதாவது ஸ்கிரிப்ட் சொல்லி அது அப்படிலாம் ஓகே ஆயிருக்கா? அப்பா ஓகே பண்ணிருக்காரா? வீட்ல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இன்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுல இருந்து அப்பா வந்து கதை எடுத்துறாரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஏதாவது ஒரு
சின்னதா ஏதாவது ஒரு கதை சொன்னோன்னா அதவே ஒரு ஷார்ட்ஸா எடுக்கிற அளவுக்கு ஃபுல் கதையும் அப்பா எழுதிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த டயலாக்ல எழுதுனதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அரேஞ்ச் ஆகி அப்படியே வீடியோ எடுக்கிறோம். நீங்க லைட்டா ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா அப்பா அப்படியே ரோடு போட்டுறாரு. நாங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு லைன் சொன்னா போதும், அதுலேருந்து ஒரு கதை எடுத்துருவாரு. இப்போ அப்பா கதை எழுதிட்டாருன்னா கதை எழுதிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸி தான், ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு மணி நேரத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறோம். இன்னைக்கு ஏன் ஷார்ட் எடுக்கவே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். டயலாக் சொல்ல வர டைலாக் மறந்துடுவோம். அம்மாவை எடுக்கணும், அப்புறம் எங்க 2 பேரும் சேர்த்த மாதிரி எடுக்கணும். இப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எடுக்கணும். இப்போ அன்னைக்கு வந்து அடுத்த நாள் எடுக்கணும். இப்போ திங்கக்கிழமை எடுக்கணும். தீபக் ஸ்கூலுக்கு போயிடுவான், அவன் அன்னைக்கு இருக்க மாட்டான். அவனுக்கு என்னைக்கு லீவோ அன்னைக்கு பார்த்து அவரோட அவைலபிலிட்டி பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி டியூரேஷன் கொஞ்சம் நேரம் அதிகமாகும். நான் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஷார்ட்ஸ் தான் போட்டுருந்தோம். சப்போர்ட் பண்றீங்க. ஓகே, இதுல அதிகமா தீபக் படிக்கிற மாதிரி வீடியோ தான் வரும். எப்ப கேட்டாலும் அவர் படிச்சிட்டு இருப்பாரு. லாஸ்ட் டைம்ல இல்ல தினமும் நடக்கிறது இருக்கனால நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். நீங்க ஸ்கிரிப்ட்னு யோசிச்சாலுமே அது வீட்ல நடக்கிற விஷயங்களை வச்சுதான் யோசிக்கிறீங்க. புதுசா கதையெல்லாம் கிரியேட் பண்ணி நடக்காததெல்லாம் சொல்றது இல்ல. வீட்ல என்ன நடக்குது அதவே அப்படியே கதையா கொண்டு வந்துருவீங்க. ரைட். இப்போ உங்ககிட்ட நான் வரேன். நீங்க இவங்க எல்லாம் இப்போ இந்த ஜெனரேஷன் பசங்க. சாரும் வந்து அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நாளைக்கே அவர் ஒரு படத்துல ஆக்ட் பண்ண சொன்னா கூட அவர் நடிப்பாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி. பட் நீங்க இதே மாதிரி ஒரு கிராமத்துல இருந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய தயக்கம் இருந்திருக்கு இல்லையா? யூடியூப்குள்ள நுழையணும், நம்ம முகம் காட்டணுங்கும் போது ஒரு தயக்கம் இருந்திருக்கு. இப்ப அதை உடைச்சிட்டு நீங்க வந்துட்டீங்க. பட் அந்த உடைச்ச மொமெண்ட் எதை வச்சு சரி நம்ம வரலாம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்கல்ல? நான் ஃபர்ஸ்ட் தயக்கமா தான் இருந்தேன். கொஞ்சம் அப்பப்போ குரல் எல்லாம் பேசும்போது எனக்கு கிண்டல் பண்ற மாதிரி தானே பேசிட்டு இருந்தாங்க. சரி நம்மளே ஏன் வீடியோக்குள்ளே வந்துக்கலாம்னு பார்த்தா அப்புறம் வெளியில போறப்ப இவங்களுக்குலாம் பெருமையா சொல்லுவாங்க, கை கொடுப்பாங்க, ஜவு உங்க வீடியோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மள வீட்டுக்காரு பிள்ளைகளெல்லாம் பெருமையா பேசுறாங்களே, ஏன் நம்மளும் இதுல வந்தானா நம்மளையும் அறிமுகப்படுத்தலாம்ல, நம்மளுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும்லன்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எங்க போனாலுமே இவரை நல்லா பாராட்டுவாங்க, சூப்பரா எடுக்கிறீங்க. நான் பேசாமே நிற்பேன், நம்மள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி நம்மளும் வீடியோக்குள்ள போவோம், நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு. ஆரம்பத்துல எல்லாம் தயக்கமா தான் இருந்துச்சு. அப்புறம் போப்பா அவர் சொல்ல நம்ம வீட்டுல நடக்கிறதானே அதைத்தானே வீடியோவில் நம்மளை பார்த்து நல்லா கத்துக்கிட்டோம்னு சொல்லி நாங்க வீட்டுல இருக்கும்போது தயக்கமே இல்லை. இப்ப உங்களுக்கு முகத்துக்கு நேரா சொல்லிருக்கிறாங்களா யாராவது வந்து? இல்ல உங்க காதுபட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்க சொந்தக்காரங்களோ இல்ல ஊர் மக்களோ பேசி ஹஸ்பண்ட் சமைச்சிட்டு இருக்கிறாரு, எனக்கு நானும் உட்காந்துருக்கிறேன், இல்ல அப்படி எல்லாம் வீடியோ போடுறீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல? பாராட்டாங்க, பரவாயில்ல உனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், பரவாயில்ல நல்லா செய்யறாரு, பரவாயில்ல. எதாச்சும் விசேஷத்துக்கு போறப்பெல்லாம் ஐயோ நம்ம போய் வீட்டுல அதை செய்யணும், உனக்கு தான் உங்க வீட்டுக்காரர் செஞ்சு வச்சிடறாரு, அப்புறம் என்ன கவலைப்படுற அப்படி. அதே மாதிரி நான் செஞ்சு வச்சிருவாரு, அதெல்லாம் நல்லா செஞ்சு வச்சிருவாரு, சமையல் எல்லாம் சூப்பரா செஞ்சிருவாரு. அதனால நான் கவலைப்பட மாட்டேன். கோயிலுக்கு ஓம் சக்தி பண்ணா 2 நாள் கழிச்சு தான் வருவேன். அழகா குடும்பத்தை பார்த்து இது ஒரு வகையில ஜாலியா இருக்கு. ஜாலியா அவர் சமைக்கிறதுனால நல்லா ஜாலியா. ஆமா, இதான் சாக்குன்னு 2-3 நாள் எங்கயாவது ஆயிருவேன், நல்லா செஞ்சு வச்சிருவாரு. நீங்க பண்ணிருங்க, காலையில டிஃபனா நீங்க டிஃபனா நீங்க பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இந்த எல்லா பொறுப்பையும் அப்பா யோசிச்சிருக்கீங்களா நீங்க? சந்தோஷப்படுவாரு. பிள்ளைகளுக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது எவ்வளவு தூக்கம் கெட்டிருந்தாலும் பரவாயில்ல. அதனால குழந்தைகளுக்கு என்ன தேவையோ பார்த்து செய்யணும்னு ஆசை. எனக்கு நல்ல ஃப்ரெஷ் மைண்ட். ஒரு வீடியோ போட்டேன்னு வைங்களேன், அதனால ரீச் ஆகிட்டு இருக்கும்போது 2 நாளைக்கு எனக்கு ஃப்ரீயா இருக்கும் மைண்டு. மறுபடியும் டென்ஷன் வந்துடும், என்ன போடுறது, என்னடா கண்டென்ட், இவ்வளவு கூப்பிட்டு ஒரு நிமிஷம் ஏதாவது சொல்றீ அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தான். நான் இப்ப பிள்ளைகளே புரிஞ்சுக்குவாங்க, அப்பா 2 நாளா வீடியோ போடல, அதனால மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு, தூங்க மாட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். டேய் ஒரு சின்ன ஐடியாவை சொல்லு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அதான் உங்களுக்கு தெரியுதே நான் மற்ற எல்லா வேலையும் பாத்துக்கிறேன், நீங்க அதை மட்டும் பாருங்க. பசங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லுவாங்க, சொல்லுவாங்க எப்பயாவது ஒரு டைம் சொல்லுவாங்க, அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கிறது. மோஸ்ட்லி நீங்க தான் அதிகமா இதுல இன்புட், உங்களோட இன்புட் ஜாஸ்தி இருக்கு. இதுல வந்து எடிட்டிங் பண்ணுவாங்க, 2 பேரும் எடிட்டிங் பண்ணுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. டெக்னிக்கலா பசங்க சப்போர்ட் ஆமா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சில இந்த இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இருக்காது. டேய் இது என்ன ஏதோ அப்படின்னா டக்குன்னு அதோட மீனிங் சொல்லிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. தர்ணேஷ் சொன்ன மாதிரி சின்ன வயசுல நான் தான் எல்லாம் பார்த்து, இவங்கள சின்ன பசங்களா இருக்கும்போது எல்லா எடிட்டிங் வீடியோ எல்லாமே நான் பார்த்துக்கிருந்தேன். பெரிய பசங்களானே இப்போ ஐடியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி இப்போ அடுத்து வேலை விஷயமா போகணும், இவங்களோட இதை வந்து நமக்கு எடுக்கக்கூடாது, இவன் ஒரு வேலையே கிடைக்கலப்பா, உன் வேலையை கூட நான் பார்க்குறப்பான்னு வந்தால் ஓகே. அதை பற்றி எனக்கு நான் இந்த வேலைக்கு தான் படிக்கணும்னு பிள்ளைகளை கம்பல் பண்ணதும் கிடையாது.
இந்த வேலைக்கு தான் படிக்கணும் படி, உன்னோட நாலேஜுக்காக படி. இப்போ நான் அப்பா +2 படிச்சுட்டு இவ்வளோ வேலை செய்கிறேன்னா நீ படிக்கிற படிப்புக்கு எவ்வளோ வேலை செய்யணும், போதும் கிடைக்கிற வேலையை பாரு, இல்லையா அப்பா வேலையை பாரு, ஒன்றும் தப்பே கிடையாது, எந்த வேலையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதனால் இவங்களையும் இன்வால்வ் பண்ண முடியாது. அதனால் நிறைய கண்டென்ட்டுகள் யோசித்து வச்சுருக்கேன். டிராயிங் பண்ணி வீடியோ போடணுன்னு ஆசையாக இருக்குது, சமையல் பண்ணி வீடியோ, அப்புறமா அந்த அதான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்ட்டு இப்படி. ஆமாம், நிறைய பண்ண. எனக்கு உங்களோட இந்த தேடலும் இந்த ஆர்வம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்க, 3 பசங்க இருக்காங்க, அவங்கள வளர்க்கணும், ஸ்கூல் ஃபீஸஸ் இருக்கு, ஸ்டிக்கர் கடை வச்சிருக்காரு, திடீர்னு அதை விட்டுட்டு நான் யூடியூபே ஃபுல் டைம் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன வருமானம், நீங்க ஆரம்பத்திலே கேட்டீங்க என்ன 1 லட்சம் வரல. சோ வருமானங்கிறது அங்க ஒரு கொஸ்டின் மார்க், எவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது, வியூஸ் போறது நம்ம கணிக்கவும் முடியாது. அப்போ உங்களுக்கு இவர் இந்த மாதிரி அந்த தொழிலையும் விட்டுட்டு இதுக்கு வராரு அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி இருந்தது, எதுக்கு எப்படி ஓகே பண்ணீங்க, சரி பண்ணட்டும் அப்படின்னு? அவர் ஓகே பண்ணா அந்த வாடகை காசு அந்த இதெல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அங்க சம்பாதிக்கிற காசை வீடியோவுக்கு செலவழிச்சுட்டே இருந்தாரு. ஏதோ ரொட்டேஷன்ல போட்டுட்டு ஆமா, கடை வாடகை இங்க இருந்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு போறது, அங்க சம்பாதிக்கிறது பூரா வீடியோவை போட்டுட்டே இருந்தாரு. இப்படியே தான் சண்டை வந்துட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் சம்பளம் வந்துருச்சு, 7000 ரூபாய் ஏதோ வந்துச்சுல, அதை வச்சு அவர் வீடியோவுக்கு செலவழிச்சுட்டே இருந்தாரு. இப்படியே சண்டை தான் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வீடியோவை விட்டுருங்க எல்லாம் சொன்னேன். இல்ல சண்டைன்னா அந்த அளவுக்கு இல்ல, மனசு சங்கடங்கள். என்ன வேற ஏதாவது வேலையை பார்க்க முடியாது, இந்த வேலையை பார்த்துட்டு இதுல போய் என்ன கிடைக்க போகுதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பாடுபட்டு என்ன அதுல இருக்கு ரீச் அப்படின்னு. ஆமா, அந்த எவ்வளவோ சண்டை போட்டு அவர் விடாம பிடிச்சு வெற்றிகரமா வந்தது காரணம் அவர்தான். இதுல எந்த ஸ்டேஜ்ல முழு முயற்சியா இதை தொடங்கலாம், இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல முடிவு பண்ணிருப்பீங்கல்ல? யூடியூப்லயும் வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 2லயுமே வருமானம் வருது. எது சிறப்பு, எது நமக்கு மனசு நிறைவா இருக்குன்னு தேர்ந்தெடுத்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அந்த இதை விட்டுட்டு ஸ்டிக்கர் கடையை விட்டுட்டு வரும்போதே 33,500 ரூபா கிடைச்சு ஃபர்ஸ்ட் மாசமே. அப்பயே சொல்லிட்டேன், இப்போ என்ன அப்படின்னேன், ஓகே இது இன்னும் கொஞ்சம் பாடுபடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு அந்த லைன்லேயே வந்துக்கிட்டு இருக்கோம். இடையில எனக்கு இந்த அதான் நம்ம எப்பயும் சொன்ன மாதிரி பெயிண்டிங் வேலை வந்தால் பார்த்துக்குவேன். ஏன்னா இங்கே ஓரளவுக்கு நான் என்னோட கண்டென்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வேலையை பார்ப்பேன். அந்த வேலை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆயிரும் எனக்கு, ஐயோ இது வேற வந்துருச்சு, இன்னும் எப்போ நம்ம கண்டென்ட் புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதை அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை முடிக்க வேண்டியது வந்துடும். இந்த மாதிரி அப்போ இருந்து ஃபுல் டைமாக பார்க்க ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு இப்போ அதிகபட்சமாக என்ன வருமானம் வருது ஒரு மாசத்துல? அதிகபட்சம் மாதம் 1 lakh ஆவரேஜ் வருங்க. கொஞ்சம் 1.25 75 1 இந்த மாதிரி அதுலயே அந்த ரேஞ்சிலே ஆவரேஜ் ஆயிட்டே இருக்குது. அந்த இதுக்குள்ள வரும். அதிகபட்சம் சம்பாரிச்சதுன்னா என்ன சொல்றீங்க? அதிகபட்சம் அவ்வளவுதான், ஒரு 1.25 தான் வந்திருக்கு. அதுக்கு நீங்க கேட்ட 1 லட்சம் வந்துருச்சு. சரி வந்திருக்கு. அதாவது அதான் நான் என்னன்னா, எனக்கு தினம் கண்டென்ட் மட்டும் போட்டோம்னா நிறைய வரும்னு நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம எவ்வளவு உழைப்பு உழைக்கிறோமோ அதுக்கு தகுந்த காசு தானே கிடைக்கும். ஆனா அது கண்டென்ட் நானா வச்சுக்கிட்டேன், சூனியம்னு சொல்லுவோம் பாரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் இல்லை நீங்கள்லாம் கவனிச்சிருக்கீங்களா, மற்ற மக்கள்லாம் கவனிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, மற்றவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாம் நானும் பார்த்துருக்கேன். அதில் அப்பா வாத்தியார் மாதிரி இருப்பார், பிள்ளைங்க ஸ்டூடெண்ட் மாதிரி மாற்றிலாம் பண்ணுவாங்கல்ல, ரோல் பிளே மாதிரி. அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம அப்பானா அப்பா தான், பையன் தான், எப்பயுமே அவர் தரணிஸ் தான், எப்பயுமே நான் அப்பா தான். இதுக்குள்ளே என்ன சம்பவங்கள் நடக்குது, இப்போ இதுலேருந்து கண்டென்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றதை உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் இதில் பொய் மாதிரியே இருக்குது, எல்லாமே உண்மையாக நடக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறோம். அதனால கண்டென்ட் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. அது பாக்குறவங்க தினம் போடுங்கன்றாங்க, தினம் போடுறது எவ்வளவு கஷ்டம், போட முடியல. டெய்லி ஒரு ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கு. சொன்ன மாதிரி பசங்களும் அதுக்கு அவைலபிளா இருக்கணும். நம்ம அவங்களே எல்லா இடத்துலயும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுவும் இருக்கு. இப்போ நீங்க எல்லாமே ஃபேமிலியா வெளியில போறீங்கல்ல, அப்போ உங்களை எல்லாமே ரெகக்னைஸ் பண்ணி கேக்குறாங்கல்ல, நீங்க இந்த சேனல் தானே, வீட்ல எல்லாம் எப்படி இருப்பாங்க, நீங்க நல்லா பண்றீங்கன்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது how does it feel? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேவா உங்களுக்கு? நீங்க தான் நான் வந்தே தீருவேன்னு வந்தீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய போடுங்க, உங்க வீடியோ பார்த்துட்டு எங்க குடும்பத்துல நாங்க அதே மாதிரி இருக்கோம் அப்படின்றாங்க. பிள்ளைகளை அதே மாதிரி வளர்க்குறோம், சமைக்கிறது உங்க வீடியோ பார்த்தா நான் சமைக்கிறோம், உங்களை பார்த்துதான் நாங்க கரெக்டா போய்கிட்டு இருக்கோம்ன்றாங்க. நிறைய பேர் அப்படித்தான் சொல்றாங்க. ஓகே, இதே மாதிரியே கண்டென்ட் பண்ணுங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ஒய்ஃபுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஒய்ஃபுமே சிக்கனமாக இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். 1 ரூபாயை கூட, கத்திரிக்காயை கூட 5 ரூபான்னு 6 ரூபா 4 ரூபாய்க்கு போடு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்க அவங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு இவ்வளோ தூரம் 1000 2000 3000லாம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் செலவழிக்கிறேன் அப்படின்போது அதை யாருனாலையும் அப்படி ஏற்றுக்கவே முடியாது. ரெண்டாவது அவளுக்கு நான் புரிய வைக்க முடியல.
அது புரிஞ்சுக்கிட்டான்றது வேற விஷயம். அந்த அளவுக்கு அவளோட சப்போர்ட் வந்து ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கீழே ஃபவுண்டேஷன் சொல்லுவோம் கீழே, அந்த மாதிரி அஸ்திவாரமே அவ தான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அப்போ வந்து சின்ன தடுதலை பண்ணியிருந்தான்னா நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட பசங்களை வந்து என்ன சொல்லணும்னா, நான் சொன்னா செய்கிறாங்க. எப்பா எனக்கு வந்து அதில் நடிக்கையெல்லாம் விருப்பம் இல்லை அப்படிலாம் இல்லை. அப்பா என்ன விருப்பப்படுறாரு அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன சிறப்பாக பண்ண முடியும். அவங்களோட ஹாப்பி தனியாக இருக்குது, அவங்களோட ஆர்வங்கள் வேற. இப்போ தம்பியை வந்து என்னடா ஆக போகிறோன்னா விஞ்ஞானி ஆகணுன்னுவேன், இவன் என்ஜினியர் மிகப்பெரிய என்ஜினியர் ஆகணுன்னுவேன். ஆனால் அவங்களோட நோக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அவங்களோட நோக்கத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அப்பா ரொம்ப சிரமப்படுறாரு, அவருக்கு நம்மளால் என்ன உதவி பண்ண முடியும்னு சொல்லி நான் கூப்பிடும் போதெல்லாம் வருவாங்க. நைட்டு 1 மணி 3 மணி வரைக்கும்லாம் தூங்காமல் வீடியோ எடுத்துருக்கோம். கண்ணெல்லாம் செவந்து போயிடும். அந்த வீடியோவில் கூட கேட்பாங்க பாரு, என்ன கண்ணு எல்லாத்துக்கும் செவந்து போயிருக்கு. நைட்டு 3 மணிக்கு விடிஞ்சா ஸ்கூலுக்கு போயிடணும். அதுவும் எந்திரிச்சு வேற போகணுவீங்க, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அந்த அளவுக்கு பிள்ளைகள்லாம் ரொம்ப சப்போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோட பெண் குழந்தை என்னோட ஒய்ஃபை எப்படி சொன்னோன்னா அதேமாரி டாப். அது இது பேசிக்னா அது டாப்பு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் வச்சுக்கிறது, எங்களுக்குள்ளே எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் யார் சங்கடமாக இருந்தாலும் ஒன்று சேர்க்குறது அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளையை பார்த்தோன்னே எல்லாருமே நாங்கள் மைண்டே மாறிடுவோம், ரொம்ப ஹாப்பியாக மாறிடுவோம். நாங்கள் வந்து சோகமாக இருந்தாலும் அந்த பிள்ளை ஒன்று தான் கலகலப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கேமரா எடுக்க நிறைய பேர் கேட்பாங்க, கேமராமேன் யாருன்னு. நிறைய விதமான ஆங்கிளில் வச்சு கேமரா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும், சல்லுன்னு வரும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அது கை சேர்க்கலாமல் கொண்டு வந்துச்சு. அது மாதிரி நிறைய அழகாக வீடியோ எடுக்கும், எடிட்டிங் பண்ணி கொடுக்கும், ஃபோட்டோஷாப்பில் சின்ன சின்ன ஒர்க் பண்ணும். பசங்களும் அதேமாரி எடிட்டிங் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபேமிலி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நீங்க பேசுறத நான் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு அழகான கூடு, ஒருத்தர் நல்ல புரிதலோட நல்ல பாசத்தோட. ஏன்னா இப்ப இருக்க வயசு பசங்களாம் மோஸ்ட்லி அம்மா அப்பா பேச்சை கேட்கறாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். மோஸ்ட் ஆஃப் த இடங்கள்ல சொல்றேன், நிறைய இடங்கள்ல கேட்பாங்க. பட் தென் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அந்த பசங்களும் இன்வால்வ் ஆகி ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய இந்த ஆர்வம், இந்த தேடல் உங்களை இன்னும் மென்மேலும் நிறைய இடத்துக்கு ரீச் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய டீம் சார்பா நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். உங்க நேரத்துக்கும் உங்க பதில்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.